ஹாய் வெல்கம் டு டுடேஸ் செஷன் கைஸ். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ரைட் அ சம்மரி. ஸோ சம்மரி எப்படி எழுதணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபைடாக கொண்டு வந்தது தான் இந்த ரெக்கார்டட் செக்ஷன். ஸோ ரொம்ப குட்டியாகவே முடிச்சிடலாம், ரொம்ப வளவளன்னு நிறுத்த வேண்டாம். ஸோ ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன் என்னன்னா, டிஎன்பிசி இல்லை பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி கோர்சஸ் இருக்குது. செக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரீடிங் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு 2 கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த லெவல்னு சொல்லி செக் பண்ணி புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒக்காப்ஸ் அண்ட் கிராமர் ரெண்டுக்கும் தனித்தனி புக்ஸ் அபிட்ஸோட புக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் அன் காம்போ. ரெண்டுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி ஸ்பேர் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் திஸ் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் யூ ஆர் அவைலபிள். எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இதில் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ சம்மரி. ஓகே, சம்மரி எழுதணும். எப்படி சம்மரி எழுதுறது, என்னதாங்க சம்மரியில இருக்கு, எப்படி சம்மரி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டா வாசிக்கணும். ஓகேங்களா? டீட்டெயில்டா ஒரு ஆர்டிக்கலை வந்து வாசிக்கணும், வாசிச்சு புரிஞ்சுக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுல கோர் ஐடியா என்ன, கோர் ஐடியா அந்த ஆர்டிக்கல் எதை பேசுது, அதோட கோர் ஐடியா அது எதை பத்தி பேசுது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வந்திருக்கும், அதுல வந்து சில சில பேர் வந்து சஜஷன் சொல்லியிருப்பாங்க. சஜஷன்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்டிக்கல் முடிச்சுட்டு, ஒரு ஆர்டிக்கலை படிச்சு முடிச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்து இதை ரீகலெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னென்ன இருந்துச்சு, கோர் ஐடியா என்ன, சஜஷன் என்ன, அதெல்லாம் பற்றி இருக்கணும். ஸோ இதை வந்து ரீகலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எழுதும்போது அதோட ஸ்ட்ரக்சர், ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டன் அந்த எழுதக்கூடிய பேராகிராஃபோட ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மொத்தமாக என்னத்த அந்த ஆர்டிக்கலில் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அதுல இருந்து என்ன எடுத்துக்க போறோம், ஓகேங்களா? கோர் ஐடியாவை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது சம்மரி. ஓகேங்களா? ஸோ சம்மரின்றது கோர் ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்றது தான். ஸோ நீங்க மறுபடியும் ஆத்தரா மாதிரி அதே ஆர்டிக்கலை வேற லாங்குவேஜ், வேற இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும், சாரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே மாற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த என்டையர் ஆர்டிக்கலோட கோர் என்னவோ அதை சொன்னா போதும். விச் இஸ் 30 to 50 வேர்ட்ஸ். சரிங்களா? which is 50 to 30 words more than enough for a single editorial. ஒரு சிங்கிள் எடிட்டோரியலுக்கு 30லேருந்து 50 வேர்ட்ஸ் மேலே டிஸ்கிரைப் பண்ணுறத ஒரு எடிட்டோரியல் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆர்டிக்கல் டைட்டிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆத்தர் யாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும், மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, கோர் ஐடியா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ சிங்கிள் லைனில், ஓகேங்களா? சிங்கிள் லைனில் இதை மூணையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேக்ஸிமம் எடிட்டோரியலில் ஆத்தர் வரமாட்டாங்க. ஆர்டிக்கலும் ஆர்டிக்கலோட டைட்டிலும் மெயின் ஐடியாவையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சம்மரி பண்ணுறோம் அப்படின்றப்போ எதை பற்றி எதில் வந்து மேஜராக ரிலே ஆகிருக்கணும் அப்படின்னா, மெயின் பாயிண்ட், கோர் ஐடியாவை மட்டுமே வச்சு தான் பேசணும். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படிலாம் இல்லை. இதுதான் கோர் ஐடியா, இதை பற்றி மட்டும்தான், கோரை மட்டும் பேசினா போதும். ஸோ மெயின் ஐடியா. இப்போ எக்ஸாம்பிள், வேஃப் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி பார்த்தோமா, நிறைய பார்த்தது வேஃப் அமெண்ட்மெண்ட் பில் தான். அப்போது வேஃப் அமெண்ட்மெண்ட் பில்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு லா, பர்டிகுலர்லி ஃபார் அன் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போட்ட ஒரு லா. ஸோ அதில் வந்து சில டிமெரிட்ஸ் இருக்கு, அதை பற்றி பேசுறதா இந்த ஆர்டிகல். அவ்வளோதான் மெயின் ஐடியா. மெயின் ஐடியா மட்டும்தான் பேசணும். ஓகே, மான்சூன் ஆன்டிசிபேஷனை பற்றி பார்த்தோமா. மான்சூன் ஆன்டிசிபேஷனோட கோர் ஐடியா என்ன? இந்த வாட்டி மழை நிறையா பெய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் மெயின் ஐடியா. இந்த மெயின் ஐடியாவை சொன்னாலே போதும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ சம்மரி எழுதுறதுக்கு செகண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் மெயின் ஐடியாஸ் அண்ட் செஷன்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லவே கூடாது. நம்ம இந்த மான்சூன் ஐடியாஸ், இந்த மான்சூனில் வந்து ஆர்டிக்கல் ரீஜனில் வந்து ஸ்னோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அந்த மெயின் ஐடியா சொன்னால் போதும். ஸோ தட்ஸ் இட். ஸோ சம்மரி வந்து இந்த பேராகிராஃப்ஸ், அதோட மெயின் ஐடியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். எழுதும் பொழுது, ஓகேங்களா, நமக்கு ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ண கற்றுக்கிறதுக்கு தான் அந்த சம்மரி எழுத சொல்கிறது. இங்கிலீஷோட ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் சம்மரியை வந்து எழுத சொல்கிறது. சம்மரி எங்கே ப்ரோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ளோவாக ஒரு இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில்
இந்த சம்மரி எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளால பேசும்பொழுது ஒரு ஸ்ட்ரக்சரா பேச முடியும். ஒன்று, இன்டர்வியூவில் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, வேற எங்க ப்ரோ, டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ்லையும் இந்த சிம்பிள் லாங்குவேஜில் சென்டென்ஸை எழுதும் பொழுது நம்மளால எப்படி ஃப்ளோ நடுவில் வந்து தேங்காமல் எந்த இடத்துலையும் வந்து நின்று அடுத்து என்ன சென்டென்ஸ் எழுதலாம்னு யோசிக்காம ஒரு ஃப்ளோவாக வந்து டைப் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு ஐடியா கிடைக்கும்னு சொல்லலை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் நம்ம டைப் பண்ணும் பொழுது ஃப்ளோ மிஸ் ஆகாது, ஒரு ஃப்ளோவில் நம்ம பாட்டுக்கு டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இத்தனை இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்னா சம்மரி எப்படி எழுதணும், ஓன் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம வந்து நம்ம ஓன் லாங்குவேஜில் எழுதணும். அப்படியே அந்த எடிட்டோரியலில் என்ன லைன் இருக்கோ அந்த லைனை மறுபடியும் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஓன் வேர்ட்ஸில் எப்படி எழுதலாம், ஜஸ்ட் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இதை மட்டுமே வச்சு எழுதலாமே. இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து பாசிவ் வாய்ஸில் ட்ரை பண்ணுங்க. ஸோ பாசிவ் வாய்ஸில் ட்ரை பண்ணலாம், ஆக்டிவ் வாய்ஸில் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் படித்த கிராமரை உள்ளே இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி தான் ஓன் வேர்ட்ஸில் எழுதுறது மூலியமாக நம்ம லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஓன் லாங்குவேஜில் எழுதணும். அதுக்கடுத்து இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சம்மரி கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுவோம், நான் திருப்பி அந்த சம்மரியை பார்த்தாலே அந்த ஒட்டுமொத்த எடிட்டோரியலும் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 20 நாள் போயிடுச்சுங்க, சரிங்களா, ஒரு 20 days போயிடுச்சு, திரும்பி அந்த 1 hour வீடியோவை நான் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்ற பட்சத்தில் நான் எழுதின சம்மரியை பார்த்தா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும்ல, சம்மரியை ரீட் பண்ணாலே இதுதான் அந்த எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதே தான் இப்போ இப்போ வந்து நம்ம பகல்காம் அட்டாக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 days ஆயிடுச்சு. இந்த 20 daysக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எடிட்டோரியல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். மறுபடியும் நான் வந்து 1 hour வீடியோ 2.5 hours வீடியோ உட்காந்து பார்க்கணுமா அப்படின்றப்போ இந்த சம்மரியை பார்த்தா எனக்கு புரியும்ல, கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் மெயின் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க சில பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ், சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட் எக்ஸாம்பிள்ஸை ஆட் பண்ணவே கூடாது. சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போர்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி நான் பின்னாடி இப்போ ஒரு ஆர்டிக்கல் வச்சிருக்கேன், அந்த ஆர்டிக்கல் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்க்ளூடிங் சென்டென்ஸ் எப்படி முடிக்கணும்னா, ஆத்தர் வந்து எந்த டோனில் முடிக்கிறாரு, ஓகேங்களா, எந்த டோனில் வந்து அந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாரு, லைக் கிரிட்டிக்கலாக முடிக்கிறாரா, இல்லை டவுட்ஃபுல்லாக முடிக்கிறாரா, ஸ்கெப்டிக்கலாக முடிக்கிறாரா, இல்லை ரொம்ப ரொம்ப குரூஷியலாக சொல்லி முடிக்கிறார், ரொம்ப ஹார்டாக வந்து த்ரெட்டனிங்காக சொல்லி முடிக்கிறாரா, அந்த மாதிரி அந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட அந்த ஆர்டிக்கலை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஆத்தர் இந்த மாதிரி முடிச்சாரு, இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் ஹவ் ஒரு சம்மரி அப்படின்றத வந்து எழுதணும். ஒரு சம்மரி இப்படி தான் எழுதணும். பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த எடிட்டோரியல் வாசிக்கிறப்போ என்னோட கோர் அஜெண்டா எனக்கு என்ன அப்படின்னா, எடிட்டோரியல் வாசிக்கிறதுன்றது நம்மளோட கான்சியஸ், அதாவது நம்ம வந்து எவ்வளோ அவேராக இருக்கும், எவ்வளோ ஒரு சோஷியல் அவேர்னஸோட இருக்கும் அப்படின்றதான். அதே மாதிரி ஒரு எடிட்டோரியல் வந்து சும்மா நாட் ஃபார் ஒரு ஸ்டாண்டர்டுக்காக, எப்படி சொல்றது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாண்டி நம்ம சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் அந்த எடிட்டோரியல் இருக்கும். அது கரண்ட்டாக இருக்க ப்ராப்ளமை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் ஆட் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு சஜஷன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லாமலும் இருக்கலாம். பட் இதையும் உங்கள் சம்மரியில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கருத்தை சொல்லலாம். ஸோ உங்கள் கருத்து அப்படின்றது ஒரு வேலிடான ஒன்று தான், ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் இது மூலியமாகவும் சொல்லலாம். ஸோ சம்மரி எழுத இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களால் வந்து ஒரு ட்விட்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்லும் போது போல்டாக சொல்ல முடியும். ஸோ இதுதான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் வந்து சம்மரி எப்படி எழுதணுன்றதோட ஸ்கெலிட்டன் இப்படி தான் இருக்கணும், ஓகேங்களா. இப்போது ஆர்டிக்கல் வாசிப்போம். இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, நேற்று வந்த நேற்று டேட் என்ன, 7/6, ஓகேங்களா. 6th அன்னைக்கு வந்த லாங் எடிட்டோரியல் தான் இது. என்ன அப்படின்னா, ஸோ நான் உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன அப்படின்னா, ஏஐக்கு யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி நாட் அ சப்ஸ்டைனபிள் ஒன், ரெனியூவபிள் எனர்ஜி கிடையாது. அது எங்கேருந்து வருது அப்படின்றத வந்து அது எப்படி ரெனியூவபிளாக மாற்றலாம் அப்படின்றத இந்த எடிட்டோரியலோட ஓரளவு ஒரு குட்டி சம்மரி நான் சொல்ல வேண்டியது அப்படின்னா,
ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பாருங்களேன், ஈஸி ஆஃப் கம்மிங் இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒரு சாட் ஜிபிடி ஓகேங்களா? சாட் ஜிபிடி வேற என்ன? ஆ கோ பைலட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் எந்த ஏஐ சோர்ஸ் யூஸ் பண்ணாலும், அதோட உங்களுக்கு ரிசல்ட் எப்படி சொல்லுது? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க கையில வந்து டீட்டெயில்டா வந்து குடுக்குது. அப்போ அப்படி ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றோன்றது நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும் பட்சத்தில், ஓகேங்களா? அது பார்க்க ஈஸியா இருந்தாலும், அது ஜிபியு அப்படின்னு சொல்லி கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் அதாவது அதிகமான ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகுது. அதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இத வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் இந்த டேட்டாஸ் ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு ஏஐ இப்படி தானே ஒர்க் ஆகும். ஒரு மேக்ஸிமம் டேட்டா. ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்? ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு டேட்டா இருக்குன்னா, மல்டிபிள் டேட்டாஸ வந்து அனலைஸ் பண்ணி, அத உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறது தான் ஏஐயோட ஒர்க். அப்போ இவ்ளோ டேட்டாவே அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஜிபியு ஓகேங்களா? கிராபிக்கல் யூனிட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? தேவைப்படும். அதே மாதிரி இந்த ப்ராசஸிங் யூனிட் அதிகமா தேவைப்படும்ன்றது ஒரு ஒரு இதா இருந்தாலும், இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கெங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமான சர்வர்ஸ்ல போய் சேவ் ஆயிருக்கும். சரிங்களா? மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் சர்வர்ஸ்னா இருக்க எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி, அதிகமா கிராபிக்ஸ யூஸ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி உங்ககிட்ட கையில வந்து குடுக்குறது தான் ஏஐயோட ஒரு அதிகபட்ச வேலையே. ஓகேங்களா? இதுதான் ஏஐ. இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இவ்ளோ ஜிபியு யூஸ் பண்றப்போ, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகும். சரிங்களா? ஜிபியு வந்து மெல்ட் ஆகும். ஸோ அதிகமான ஹீட் ஜெனரேட் ஆனா என்ன? ஆட்டோமேட்டிக்கா வந்து அலாய் பார்ட்ஸ் தானே எல்லாமே. எல்லாமே மெட்டாலிக் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து மெல்ட் ஆகும். ஸோ இவ்ளோ ஹீட்டையும் பிரிவென்ட் பண்றதுக்கும், இவ்ளோ எனர்ஜி கன்சப்ஷனுக்கும் ஓகேங்களா? இவ்ளோ எனர்ஜி கன்சப்ஷனுக்கும் அந்த எடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி மேஜரா எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபாசல் ஃபியூல்ல இருந்து வருதாங்க. ஃபாசல் ஃபியூல்ல இருந்து வருது. லைக் வந்து பெட்ரோல், கோல் இது எல்லாத்தையுமே எரிச்சு, அதுல இருந்து ஜெனரேட் ஆகுற ஹீட்ட வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் வந்து அப்படி இருக்க எனர்ஜியை தான் இந்த எலக்ட்ரிசிட்டியா பயன்படுத்துறாங்களாம். ஸோ இட்ஸ் நாட் அ சப்ஸ்டைனபிள் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஜெனரேட்டட் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூல். இப்போ வந்து சிஇஓ சாம் ஆல்டன்சன், சிஇஓ ஆஃப் ஓப்பன் ஏஐ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து 2030ல வந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியில 10% எதுக்கு போகும் அப்படின்னா வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு தான் போகுமா, டேட்டா கன்சப்ஷனுக்கு தான் போகுமா. அதே மாதிரி இப்போ ஓகே ப்ரோ, இதுல எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் தான் ஜென்ரேட் ஆகுறாங்க. இப்போ எங்க வீட்லயே மொத்தம் வரது என்ன வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியா, பியூர் எனர்ஜியா, அதுவும் வந்து ஆஃபீஸ்ல இருந்து டேரக்டா எலக்ட்ரிக் ஆஃபீஸ்ல இருந்து தான் வருது, நெய்வேலி லிக்னைட் ஏரியால தான் செஞ்சு எலக்ட்ரிக் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இதுல இங்க பாருங்களேன், இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சாட் ஜிபிடி இமேஜ் ஜென்ரேட்டர் டூல் சச்சஸ் மிட் ஜேர்னி கேன் ஜென்ரேட் த சேம் அமௌண்ட். ஒரு மிட் ஜேர்னி அப்படின்ற ஒரு ஒரு ஏஐ கம்பெனி வந்து ஓகேங்களா, அது அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, அது எமிட் பண்ற CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது அந்த கார்பன் எமிஷன் வந்து 5 வெஹிக்கிள் கண்டினியூஸா ரன் ஆகுற கண்டினியூஸா ரன் ஆகி எமிட் பண்ற இதை வந்து அந்த மிட் ஜேர்னி அப்படின்ற ஒரு கம்பெனி இது வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏஐ கன்செப்ஷன். ஸோ கம்பேரேட்டிவ்லி நம்ம ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி 1 இயருக்கு எடுத்துக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே 1 டேக்கு தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ நீட்ஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா? இப்போ ஏஐ எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு? ஓப்பன் ஏஐன்னு சொல்றோம். ஓப்பன் ஏஐன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து என்னது ஓப்பன் ஏ ஓப்பன் ஏன்னு சொல்றோம். ஏஐ வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும். இதை வந்து பெய்டா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் எல்லாருமே சொன்னாலும் ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது கன்சியூம் பண்ற எனர்ஜியும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அது எந்த அளவுக்கு வந்து நேச்சரை வந்து இது பண்ணாம இருக்கு, எந்த அளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை எமிட் பண்ணாம இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அது டிரான்ஸ்பரண்டா இருந்தால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் ஆர் டு பீன் டேக்கன் மினிமைஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இந்த எனர்ஜி கன்சப்ஷனை குறைக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதோட இதோட ஏஐக்கு வந்து இந்த ஏஐக்கு கன்சியூம் பண்ற எனர்ஜி ரெனியூவபிளா இருக்கணும், எதுக்கு ரெனியூவபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கன்சர்னை வந்து இது வரைக்கும் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் எவ்வளோ முக்கியம் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஐ ஜென்ரேஷன், ஏஐ கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணிட்டு எஸ்எம்ஆர் நம்ம இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ரியாக்டர் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இது வந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜி வச்சு தான் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு
ஒரு ஒரு இதை வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து யார் டிசைட் பண்ணியிருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து பேசியிருந்தாங்க. ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலி நாட் அ ரெனியூபிள் எனர்ஜி. இது வந்து ரெனியூபிள் எனர்ஜி கிடையாது. இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து ரெனியூபிள் எனர்ஜி கிடையாது. பிகாஸ் ஆஃப் இது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன்ஸ், இதுல யூஸ் பண்ற இதுல வந்து ரேடியேஷன், இது ரெனியூபிள் எனர்ஜி கிடையாது. பட் ஆனா பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபாசல் ஃபியூயல். அண்ட் வந்து இன் ஃபியூச்சர்ல இது வந்து ஒரு ரெனியூபிள் எனர்ஜியா கன்சிடர் பண்ணப்படலாம். சரிங்களா, மேபி. பட் சோஃபார் இது வந்து ரெனியூபிள் எனர்ஜி கிடையாது. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எஸ்எம்ஆர் மாடுலேட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா ஏஐ ஜென்ரேஷனுக்கு போதுமான எனர்ஜி இதுல இருந்தே கிடைச்சிரும். ஓகேங்களா, இதுல இருந்து போதுமான எனர்ஜியே கிடைஞ்சிரும். அதே மாதிரி இந்த எஸ்எம்ஆர் இந்த மாடுலர் இருக்குல்ல, இது வந்து ட்ரெடிஷ்னல் நியூக்ளியர் எனர்ஜி மாதிரி ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருக்கணும். அதுல வந்து வேரியஸ் செக்யூரிட்டிஸ் இருக்கணும். இதுல இத்தனை ப்ரோட்டோகால்ஸ் இருக்கணும். இதுல எமிட் பண்ற எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒரு நியூக்ளியர் எனர்ஜியை செட் பண்ணி வைக்கிறதுக்கு. ரெண்டாவது, ஒரு நியூக்ளியர் பிளான்ட் செட் பண்றோம் அப்படின்னா பக்கத்துல நியர்பை ஏரியாஸ்ல வந்து மக்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹேபிடேஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஓகேங்களா, அந்த எஸ்எம்ஆர் இருக்கு அப்படின்னா அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது. லேண்ட் மாஸ் தேவை கிடையாது. ரொம்ப செட்டப் பண்றதுக்கு பக்கத்துல வந்து ஹேபிடேஷன்ஸ் தாராளமா இருக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான ஒரு செட் பண்ணக்கூடியதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்எம்ஆரை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. பர்பஸ்லி ஃப்ரம் ஃப்ரான்ஸ் ஆர் யூஎஸ் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு வந்து லேண்டு, வாட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து ட்ரெடிஷ்னல் அளவுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி 24/7 வந்து ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு. ஜீரோ கார்பன் எமிஷன். அதே மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்றது ரெனியூபிள் எனர்ஜிக்கான நல்ல ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே வந்து எஸ்எம்ஆரை பத்தி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓகேவா, இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு இந்த எஸ்எம்ஆர் வந்து இதை வந்து ப்ராப்பரா வந்து இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்றப்போ டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இது பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்படி இருக்குன்ற பார்த்தோம் அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் ரெடியூஸ் த டிரான்ஸ்மிஷன் லாஸ் அண்ட் என்ஹான்ஸ் த கிரிட் ரிலையன்சஸ். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இங்கே தான் வந்து இந்த டேம்ல தான் வந்து இந்த டேம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா யூஸ் கேஸ் எங்க இருக்கும், சிட்டிக்குள்ள இருக்கும் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும். இது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா இது எப்படி வந்து இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, த்ரூ த வயர்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி இதில் போகுது அப்படின்றப்ப இதில் போகுது அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி லாசஸ் நடக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல 100% ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா எண்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து அக்யூரேட் டேட்டா கிடையாது. 100% இருக்கு அப்படின்னா இங்க போறப்போ வந்து எவ்வளவு இருக்கும், ஒரு 80%. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி லாஸ் நடக்கும். ஸோ இந்த எஸ்எம்ஆர் வந்து பக்கத்திலேயே செட் பண்ணும் பொழுது, ஸோ இண்டஸ்ட்ரி பக்கத்துலயோ இல்ல இந்த டேட்டா சென்டர் பக்கத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இதை வந்து வைக்கிறோம் அப்படின்றப்போ என்ன ஆகும், என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸ் இது பண்ணும், கிரிட் ரெசிலன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். கிரிட் ரெசிலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து நார்மலா வந்து ஒரு சோலார் எனர்ஜியோ விண்ட் எனர்ஜியோ அதெல்லாம் வந்து இப்போ வெயில் அடிச்சாதான் வந்து சோலார் எனர்ஜிக்கு வந்து ப்ராப்பரா ஒரு எனர்ஜி ஆகும். காத்து அடிச்சாதான் இதாகும். ஹைட்ரோனா வந்து ப்ராப்பரா வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ டேம்ல வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு ரெனியூபிள் எனர்ஜிக்கும் வந்து ஒரு 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 டிபெண்டன்ஸ் இருக்குன்றப்போ இந்த எஸ்எம்ஆருக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா, லைக் வந்து அதுக்கான ஃபியூயல் வந்து லைக் லெட்ஸ் டேக் யுரேனியமோ இல்லை வந்து புளூட்டோனியமோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றப்போ அதோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் கன்சிஸ்டண்டா இருக்கும். ஒரு பார்ஷியல் ரெனியூபிள் எனர்ஜியா கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா, அதே மாதிரி 24/7 வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆவரேஜ் 10.3 அப்படின்ற பெர் கிலோவாட் வந்து எவ்வளோக்கு மாறும்னா 5 ரூபாயா மாறிடும். ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் குறையுது, ஆல்மோஸ்ட் 50% குறைஞ்சிருதுங்க. 50% ஆஃப் பில்லு வந்து குறையுது. அதே மாதிரி இதை வந்து எவ்வளோ காஷியஸாக பண்ணணும் அப்படின்றப்போ ரெகுலேஷன் செட் பண்ணணும். ஸோ எல்லாருமே எஸ்எம்ஆர் செட் பண்ணலாமா அப்படின்னு கிடையாது. அப்புறம் எல்லாருமே வந்து சோலார் எனர்ஜி அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணணும். அதே மாதிரி காஸ்ட் காம்படிட்டன்ஸ் பண்ணணும். ஸோ லைக் சோலார் எனர்ஜிக்கு எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். யார் யார் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் சொல்லிட்டு
பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா மக்கள்கிட்டையும் பிரைவேட் கிட்டையும் பார்ட்னர்ஷிப் பண்ணி, ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் பண்ணி இதை வந்து செட் பண்ணோம்னா ஏஐக்கு ஃபியூச்சர் ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செக்டாரா இது அமையும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல டெசிஷனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லி இந்த ஆர்டிக்கலை வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சா அப்படின்னா வாசித்து பாருங்க, ஓகேங்களா. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க, ஓகேவா. இப்போ நான் இது எப்படி எழுதியிருக்கேன், இந்த ஆர்டிக்கல் வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இது எப்படி எழுதியிருக்கேன்னா, இந்த ஆர்டிக்கல் ரீட்ராயிங் த நாட் சோ பிரிட்டி எனர்ஜி ஃபுட் பிரிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இதோட என்னது, இதோட ஹெட்டிங், இதோட ஆர்டிக்கல் டைட்டில் எழுதியாச்சு. ஸோ ஆர்டிக்கல் டைட்டில் டிஸ்கஸ் த, ஸோ மெயின் கோர் என்ன, டிஸ்கஸ் த எனர்ஜி சோர்ஸ் ஜென்ரேட்டட் ஃபார் அ ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். டிஸ்கஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா, த எனர்ஜி சோர்ஸ் ஜென்ரேட்டட் ஃபார் அ ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜிஸ். ஏஐ பேஸ்க்கு டெக்னாலஜிக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸையும் அதுக்கப்புறம் அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் ஐடியாவே. இதோட மெயின் ஐடியா என்ன, இதுதான். அண்ட் இட் வாஸ், ஸோ இது இந்த ஆர்டிக்கல், அண்ட் திஸ் ஆர்டிக்கல் வாஸ் ரிட்டன் பை, ஸோ வாஸ் ரிட்டன் பை யாரால, பை அன்விஷன் அண்ட் சௌரவ் மன்றி என்னது மன்றபவில், ஓகேங்களா. இவங்க தான் அந்த ஆத்தர். எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க, ஓகேங்களா. இவங்க 2 பேரையும் வச்சு தான் வந்து இது சொன்னேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வந்துருச்சா, இன்ட்ரோடக்ஷனை சொல்லியாச்சு. The energy consumed for this data, so energy consumed for the data center, சரிங்களா, for the data center which act as the data center which act as a brain of AI generation is mostly from the fossil fuel. The energy, சரிங்களா, the energy is mostly from a fossil fuel and the data center which act as a brain of AI generation, ஓகேங்களா. இது எல்லாமே நான், ஓகேங்களா, இது நான் டைப் பண்ணது. ஸோ இந்த டேட்டாஸ் இது வந்து நான் சொன்னதே வந்துருச்சா. அதே மாதிரி இந்த ஏஐ பேஸ்ட் கம்பெனிஸ் எமிட் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் CO2 லைக் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம மேலே சொன்ன அந்த 5% அது வந்து எக்ஸாம்பிள். இது என்னோட ஓன் வேர்ட்ஸ்லையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் அது ஏஐ பேஸ்ட் கம்பெனிஸும் CO2 எமிட் பண்ணுவாங்கன்னு சொன்னது, அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு இப்படி எழுதுனேன், ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், ஸோ SMR ஆர் கன்சிடர் அஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த சஸ்டைனபிள் எலக்ட்ரிசிட்டி அண்ட் விச் ரெக்வயர்ஸ் அ மினிமம் ஸ்பேஸ். இது இந்த SMR அண்ட் விச்ன்றது வந்து, ஸோ SMR requires a minimum space, water and infrastructure, ஓகேங்களா. which அப்படின்றது சொல்லி முடிச்சாச்சு, ஓகேவா. ஓகே, and the SMR will reduce the price of an average electricity bill and the demand for the electricity to the data centers and the transmission loss. ஸோ டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கான தேவைகளை வந்து அதுவே பார்த்துக்கும்னு சொன்னதை இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி புரிஞ்சோ, ஏன் லாங்குவேஜ், ஏன் ஓன் வேர்ட்ஸ் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெடியூஸ் வாட் த டிமாண்ட் ஃபார் த எலக்ட்ரிசிட்டிக்கான டிமாண்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். த பிரைஸ் ஆஃப் an average of electricity losses. ஸோ ஆத்தர் இது எல்லாத்தையுமே வந்து என்னோட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆத்தர் எப்படி கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, ஆத்தர் கன்க்ளூட்ஸ் தட் த கவர்மெண்ட் ஷுட் ரெகுலேட் த SMR ரெகுலேஷன்ஸ் அண்ட் என்கரேஜ் த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், ஓகேங்களா. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன், ஓகேங்களா. அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா, இன் மை வியூ த SMR இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த சொசைட்டி அண்ட் அ ப்ளூமிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிஜெக்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஸ்ட்ராங்கான ஒரு லாஸ் இருக்கும் பட்சத்தில் ஒரு சொசைட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ வளரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவ் இந்த SMR அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியனை சொல்லிட்டேன், கன்க்ளூட் பண்ணிட்டேன், மெயின் ஐடியாவை என்னன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ப்ராப்பராக இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான எவிடன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து அதையும் உள்ள சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய லாங் எடிட்டோரியலுக்கு நான் எழுதின சம்மரி இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எது, நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது எல்லாத்தையுமே இதில் எழுதிட்டேன்னா ஸோ தட்ஸ் இட். ஸோ எப்படி என்னென்ன பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். இன்ட்ரோடக்ஷனுக்கு ஆர்டிக்கல் டைட்டில், ஆத்தரு, மெயின் பாயிண்ட்,
ஷார்ட்டா சொன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம பேராகிராஃப் வந்து மெயின் ஐடியாஸ், அதோட செஷன்ஸ், அது என்னென்ன, அதோட குட் அண்ட் பேட், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓன் வேர்ட்ஸ்ல தான் எழுதணும். டைரக்ட் கோட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் வந்து இல்லை எஸ்எம்ஆரோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம பார்த்தோமா, ஸோ அதை பற்றி எழுதணும். ஸோ சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஸோ அதே தான். இப்போ எஸ்எம்ஆருக்கு வந்து அந்த CO2 எமிஷனு, அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து, உங்கள் POV வந்து அதையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மொத்தம் 6 பாயிண்ட். ஸோ மொத்தம் 6 பாயிண்ட் சம்மரி வந்து எப்படி எழுதணும் அப்படின்றது. ஓகே, எப்படி எழுதணும், எப்படி நான் எழுதுறேன் அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல. ஸோ திஸ் ஹவ் நீங்கள் வந்து சம்மரி எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பவுமே ஹோம்ஒர்க் இல்லாமல் இருக்குமா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை நீங்கள் வாசிங்க. நீங்கள் வாசித்து மெயின் ஐடியா என்ன, நீங்கள் வாசிச்சுட்டு மெயின் ஐடியா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இதில் வந்து ஆத்தர் இங்கே இருக்காரா, ஆத்தர் இங்கே இருக்காரு. ஸோ ஆத்தர் டைட்டில், ஆத்தர், கோர் ஐடியா டிஸ்கஸ் பண்ணிட்டு மெயினாக என்னென்ன சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இதில் கதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கதையை வந்து கதை, அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படி தான் வந்து சம்மரி எழுதணும். இதை ஹோம்ஒர்க்காக எடுத்து மறக்காமல் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் பார்ட்டிசிபேஷன் வேணும். சம்மரி எப்படி எழுதணும்னு கேட்டிங்களா, அதுக்காக டெடிக்கேட்டடாகவே வீடியோ போட்டாச்சு. மறக்காமல் இந்த ஆர்டிக்கலை வாசித்து இது பண்ணுங்கள். இந்த PDF வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணப்படும். ஹோம்ஒர்க் வந்து பார்ப்போம். ஹோம்ஒர்க் வந்து ஒரு 30+ ஸ்டூடெண்ட்ஸாவது வந்து இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்ப்போம். டார்கெட் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து நான் வந்து ஒரு 150 லைக்ஸ் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் இதை டார்கெட்டாக வச்சு இந்த லைக்கையும் இந்த ஹோம்ஒர்க்கையும் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இட்ஸ் நாட் ஃபார் மை ஷேக். இது வந்து உங்களுக்காகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் பண்ண சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ மறக்காமல் வந்து நம்ம 8 கிளாஸ்க்கு வந்துருங்க. ஓகேங்களா? பார்ப்போம். பாய்.